Good morning and all. Today we discuss about Unit 17 reproduction plants and animals. So the new topic is the gametogenesis. The gametes. The formation of the sperm in male and the ovum in female is called gametogenesis. It involves the spermatogenesis, the formation of the spermatozoa, and oogenesis, the formation of ova. The gametes with haploid cells. The male, the sperm is the haploid cells. The female, the ovum is haploid cells. The haploid cells are produced through gametogenesis. அதாவது ஆண்களில் பார்த்தீங்கன்னா விந்தவும் பெண்களில் பார்த்தீங்கன்னா அண்டகம் ரெண்டும் உருவாகிறது நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனச்சல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது விந்துச்சல் உருவாக்கம் மற்றும் அண்டச்சல் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒற்றைமைய செல்களை உடைய இனச்செல்கள் நம்மளுக்கு உருவாக்கப்படுகின்றன. ஒற்றைமைய செல்கள்னால் த மேல், த ஸ்பெர்ம், த ஹேப்ளாய்ட் செல்ஸ் ஒற்றைமைய செல்கள். த ஃபீமேல், த ஓவம், ஹேப்ளாய்ட் செல்ஸ் ஒற்றைமைய செல்கள் நம்மளுக்கு இதில் என்ன பண்ணுது உருவாக்கப்படுகிறது. ஓகே, so the next we see the new topic is the structure of the human sperm in male. The spermatozoon consists of the head, midpiece and tail. Head, midpiece and tail. The spermatozoon consists of the head, midpiece and tail. The sperm, the head is elongated. The sperm head is elongated and formed by the condensation of nucleus. The anterior portion of the cap-like structure is called acrosome. The anterior portion, the cap-like structure is called the acrosome. அதாவது நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா மனித விந்துவினுடைய அமைப்பு. இதில் நம்மளுக்கு வந்துன்னா விந்து செல்லானது நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா தலைப்பகுதி, நடுப்பகுதி, வால் பகுதி. தலைப்பகுதி, நடுப்பகுதி மற்றும் வால் பகுதி ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்து செல்லின் நீண்ட தலைப்பகுதி, இந்த விந்து செல்லினுடைய இந்த நீண்ட தலைப்பகுதி சுருங்கிய உட்கருவை கொண்டுள்ளது. நம்மளுக்கு என்ன இருக்குது சுருங்கிய உட்கருவை நம்மளுக்கு கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு இந்த தொப்பி போன்ற முன்முனை பகுதி. இந்த தொப்பி போன்ற முன்முனை பகுதி நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க அக்ரோசோம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன் மார்க் கொஸ்டின், இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்துருவாங்க. த ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் எ cap-like structure. The anterior portion of the cap-like structure is called acrosome. Next, it contains the hyaluronidase, the enzymes. The acrosome contains the hyaluronidase enzymes that help of the sperm enter into ovum during fertilization. So the acrosome contains the hyaluronidase enzyme. That enzyme the help of the sperm enter into ovum when during fertilization. ஓகே, இந்த கருவுறுதலின் போது நம்மளுக்கு விந்துவானது என்ன பண்ணுது அண்டத்தினுள் நுழைவதற்கு தேவையான அந்த ஹைரலானிடேஸ் என்னும் நொதியை என்ன பண்ணுள்ளது அக்ரோசோம் கொண்டுள்ளது. அந்த அக்ரோசோம்குள்ள என்ன இருக்குன்னா அந்த ஹைரலானிடேஸ் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எ ஷார்ட் neck connect head to midpiece with compass the centrioles. The midpiece contains the mitochondria. Which provide energy for the movement of tail. It bring about the sperm motility, which is the essential for fertilization. Okay, நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த தலைப்பகுதியும் நடுப்பகுதியும் என்கின்ற குறுகிய கழுத்து பகுதியானது நம்மளுக்கு சென்ட்ரோலை உள்ளடக்கியது. இந்த தலைப்பகுதியும் நடுப்பகுதி இணைக்கக்கூடிய இந்த குறுகிய இந்த கழுத்து போன்ற பகுதி நம்மளுக்கு என்ன பண்ணுள்ளதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு சென்ட்ரோலை உள்ளடக்கியது. மைட்டோகாண்ட்ரியாவலான நடுப்பகுதி, அந்த மைட்டோகாண்ட்ரியாவலான நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க நடுப்பகுதி வால் பகுதி நகர்வதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. சரி, ஓகே, விந்துவின் நகர்வானது நம்மளுக்கு என்னது கருவுறுதலுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
Okay. Next, the structure of ovum. The structure of ovum. The mature ovum or egg are the spherical in shape. The mature ovum or egg are in the spherical in shape. The ovum is almost free in yolk. Free in yolk. Next, it contains the abundant the cytoplasm and nucleus. The mature ovum contains the abundance of the cytoplasm and nucleus. The ovum is surrounded the three membranes. The ovum is surrounded the three membranes. The ovum is surrounded the three membranes. One, the plasma membrane is surrounded by the inner the thin the zona pellucida and outer thick the corona radiata. The corona radiata is formed the follicle cells. The membranes forming the surface layer of the ovum is called the vitelline membrane. The fluid space between the zona pellucida and the surface of the egg is called the perivitelline space. Perivitelline space. Okay. First of all, contains the abundant cytoplasm and nucleus. The ovum is surrounded the three membrane. The one is the plasma membrane is surrounded by the inner thin zona pellucida. Inner thin another zona pellucida. It is inner thin the zona pellucida. And outer thick corona radiata. And outer thick another corona radiata. The corona radiata is formed the follicle cells. The corona radiata is formed the follicle cells. The membrane forming the surface layer of the ovum is called the vitelline membranes. Vitelline membranes. The membranes forming the surface layer of the ovum. The surface layer of the ovum. The surface layer of the ovum is called the vitelline membrane. The fluid space between the zona pellucida, and the surface egg is called the perivitelline space. The surface layer between the space is called the perivitelline space. Perivitelline space. Okay. அதாவது அந்த முதிர்ச்சி அடைந்த அண்டம் நம்மளுக்கு என்னது முட்டையானது கோள வடிவமானதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க? கோள வடிவமானது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இந்த அண்டமானது நம்மளுக்கு என்னது கருவுணவு அற்றது. இது அதிகளவு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் கொண்டுள்ளது. இல்லை அதிகமாக என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசமும் உட்கருவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இந்த அண்டமானது நம்மளுக்கு என்னது 3 சவ்வினால் வந்து பார்த்தீங்கன்னா சூழப்பட்டுள்ளது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா படலமானது உட்புறம் மெலிந்த ஜோனா பெலிசிடாவையும், உட்புறமாக இருக்கக்கூடிய மெலிந்த நம்மளுக்கு ஜோனா பெலிசிடாவையும் மற்றும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தடித்த கரோனா ரேடியேட்டா, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தடித்த கரோனா ரேடியேட்டா. இந்த கரோனா ரேடியேட் நம்மளுக்கு என்னென்னா பாலிக்கல் செல்களால் ஆனது. எதனால் ஆனது? பாலிக்கல் செல்களால் ஆனது. இந்த அண்டத்தின் மேற்புற படலத்தின் சவ்வு என்னன்னு சொல்கிறாங்க? விட்டலின் சவ்வு. இந்த அண்டத்தினுடைய மேற்புற படலத்தினுடைய அந்த மேற்புற படலத்தினுடைய சவ்வு என்னன்னு சொல்கிறாங்க? விட்டலின் சவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டத்தின் மேற்புற பரப்பிற்கும் ஜோனா பெலிசிடாவுக்கும் அண்டத்தினுடைய இப்போ நம்மளுக்கு இந்த அண்டத்தினுடைய மேற்புற சவ்வுக்கும் இந்த ஜோனா பெலிசிடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடையில் இருக்கக்கூடிய திரவ நேரும் இடைவெளி தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? பெரிவிட்டிலின் மெம்பரைன்ஸ். இதுதான் நம்மளுக்கு பெரிவிட்டிலின் மெம்பரைன். இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? பெரிவிட்டிலின் மெம்பரைன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the puberty. The reproduction system in both male and female becomes the function and increasing the sex hormone production result the puberty. அதாவது நம்மளுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களின் பாலியல் ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிப்பதனால நம்மளுக்கு இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குவதல் பருவம் அடைதல் எனப்படும். பார்த்தா சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். This phenomenon tends to start earlier in female than in the male. Generally, the boys attend the puberty between the age of 13 to 14 years. The girls reach the puberty between the 11 to 13 years. The male onset the puberty, the secretion of the hormone, very important, the testosterone in the testes.
Next is one more question. Next is the female in the secretion of estrogen and progesterone. Estrogen and progesterone in the ovary. In another ovary. This is very important. One more question. Okay. Next is நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆண்களை விட பெண்களின் நிகழ்வு நம்மளுக்கு என்ன பண்ணுது முன்னதாகவே துவங்குகிறது. பொதுவாக ஆண்களில் நம்மளுக்கு அந்த 13லேருந்து 14 வயதிற்குள்ளேயும் பெண்களில் நம்மளுக்கு என்னது 11லேருந்து 13 வயதிற்குள்ளேயும் பருவமடைகின்றனர். இப்போ ஆண்களில் வெந்தகங்களில் சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்கள் தூண்டுதலால் தான் நம்மளுக்கு பருவமடைதல் நம்மளுக்கு என்ன பண்ணுது தொடங்குகிறது. இந்த பிட்ரூட்ரி சுரப்பியினுடைய கொனட்ரோபின் லூட்னைசிங் ஹார்மோன் இருக்கக்கூடிய லூட்னைசிங் ஹார்மோன் LH மற்றும் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் FSH ஆகியவற்றால் தான் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் சுரப்பானது நம்மளுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. என்னன்னு சொல்கிறாங்க, பிட்யூட்ரி சுரப்பு இருக்கக்கூடிய கொனட்ரோபின் த லூட்னைசிங் ஹார்மோன் LH மற்றும் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் FSH ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் சுரப்பானது நம்மளுக்கு என்ன பண்ணுது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு the menstrual cycle process of the ovulation. Okay, the cyclic event that plays the rhythmic the fusion during the reproductive periods of the woman's life is called the menstrual cycle. Two more question. In human female, the menstrual cycle starts the age of the 11 to 13 years, which marks the onset of the puberty, and it is called the menarche. One more question mark paniko, the menarche, and causes around the 48 to 50 years. The age in this stage the terminal the menopause. Nan solranga menopause. The reproductive period is marked by the character events, the repetitive, the woman's almost every month the physiologically normal 28 days with minor variation. The menstrual cycle consists of the 4 phases. அதாவது நம்மளுக்கு பெண்களில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனப்பெருக்க காலத்தில் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. பெண்களில் மாதவிடாய் சுழற்சியானது 11 வயது முதல் 13 வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலையை நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க பூப்படைதல் மென்ஆர்ச் எனவும், 48 வயது முதல் 50 வயதிற்குள் முடிவடையக்கூடிய நிலையை நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க மெனோபாஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்மளுக்கு என்ன பண்ணுது 4 நிலையில் நடைபெறுகிறது. ஒன்று நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா the menstrual phase, next the follicular phase, third the ovulatory phase, the last one is the luteal phase. மாதவிடாய் அல்லது அழிவு நிலை, பாலிகுலார் நிலை அல்லது பெருக்க நிலை, அண்டம் விடுபடும் நிலை, லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை. ஓகே, ஃபர்ஸ்ட் the menstrual phase. The menstrual phase வந்து பார்த்தீங்கன்னா 4 இது நடைபெறுது. ஒன்று ஸ்பேஸ், ரெண்டாவது டேஸ். நெக்ஸ்ட் த சேஞ்ச் இன் ஓவரியில் என்ன சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் த சேஞ்ச் இன் யூட்ரஸில் என்ன சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் த ஹார்மோனல் சேஞ்ச் ஃபேஸு, டேஸு, சேஞ்ச் இன் ஓவரி அண்டகத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் யூட்ரஸ் கருப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய மாற்றங்கள். நெக்ஸ்ட் ஹார்மோனல் சேஞ்ச் ஹார்மோன்களில் நிகழக்கூடிய மாற்றங்கள். த ஃபஸ்ட்டு த ஸ்பேஸ் ஆஃப் த first phase of the menstrual phase 4 to 5 days. The change in ovary the development of the primary follicles. Next is change in uterus, the breakdown of uterine, the endometrial lining leads to the bleeding. Next the hormonal changes, decreasing the progesterone and estrogen. அதாவது அந்த மாதவிடாய் நிலை 4 to 5 நாட்கள். இதில் நம்மளுக்கு அண்டகத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னான்னு சொல்லி பார்த்தா அந்த முதல்நிலை பாலிக்கல்களின் வளர்ச்சி, த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரைமரி பாலிக்கல்ஸ். அதுக்கடுத்தது சேஞ்சஸ் இன் யூட்ரஸ் கருப்பையில் நிகழக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லி பார்த்தா அந்த கருப்பையின் இந்த எண்டோமெட்ரியம் லைனிங், அந்த எண்டோமெட்ரியத்தின் உட்சுவர் உறிந்து ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு. நெக்ஸ்ட்டு ஹார்மோனல் சேஞ்ச், இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அளவு நம்மளுக்கு என்ன பண்ணுது குறையுது. நெக்ஸ்ட் த ஃபாலிகுலார் ஸ்பேசஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 13 days.
The primary follicles grow. Primary follicles grow to become the fully mature the Graafian follicles. Next, change in uterus. The endometrium the regenerated through the proliferation. The hormonal change. FSH and estrogen increase. Okay. அதாவது நம்மளுக்கு பாலிகுலார் நிலை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இது 6 to 13 நாளில் நடைபெறக்கூடியது. அந்த 4 to 5 நாட்கள் உருவாக்கக்கூடிய அந்த முதல்நிலை பிரைமரி அந்த பாலிக்கல் முதல்நிலை பாலிக்கல் வளர்ச்சி நம்மளுக்கு என்ன பண்ணுது? இதில் 6 to 13 நாட்களில் அந்த முதல்நிலை பாலிக்கல் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சியடைந்த கிராஃபியன் பாலிக்கல் ஆகிறது. என்னவோ புரியுது? முதிர்ச்சியடைந்த கிராஃபியன் பாலிக்கலாக மாறுகிறது. நெக்ஸ்ட், கருப்பையில் என்ன மாற்றங்கள் சொல்லி கேட்டால் அந்த எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட்டட் அந்த பெருக்க நிலையில் எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு என்ன பண்ணுது? மறுபடியும் நம்மளுக்கு உருவாகுது. ஹார்மோனல் சேஞ்சில் நம்மளுக்கு எஃப்எஸ்ஹெச் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ். எஃப்எஸ்ஹெச்னா ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு, த ஓவலேட்டரி ஸ்பேஸ் 14th days 14வது நாள். த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ரப்சர் அண்ட் ரிலீஸ் தி ஓவம். அந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுது? இது அந்த கிராஃபியன் பாலிக்கல் வெடித்து அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகுது? த ரிலீஸ் த ஓவம் எக்கு. அந்த கருமுட்டை நம்மளுக்கு என்ன பண்ணுது? வெளியே வருது. எங்கே? த ஓவரியிலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? வெளியே வருது. நெக்ஸ்ட்டு, சேஞ்சஸ் இன் யூட்ரஸ். த இன்க்ரீஸ் இன் த எண்டோமெட்ரியல் திக்னஸ். அந்த எண்டோமெட்ரியத்தின் சுவர் நம்மளுக்கு என்ன பண்ணுது? தடினமாக்கிறது. எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த எண்டோமெட்ரியல் திக்னஸ் அப்படின்னா அந்த கருப்பையை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு அந்த சத்து பார்த்தீங்கன்னா வேணும். அதனால் இது என்ன பண்ணுது? திக்னஸாக பார்த்தீங்கன்னா மாறுகிறது. நெக்ஸ்ட் இஸ் ஹார்மோனல் சேஞ்ச். த எல்ஹெச் இஸ் பீக். அந்த எல்ஹெச்சினுடைய உச்சநிலை. த லாஸ்ட், த லூட்டியல் ஃபேஸ், த 15th to 28th days. The evident that the Graafian follicles develop into corpus luteum. அந்த காலியான அந்த கிராஃபின் பாலிக்கல் நம்மளுக்கு என்ன பண்ணுது? வளர்ச்சியுற்று கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. இதில் த சேஞ்சஸ் இன் ஓவரி. நெக்ஸ்ட்டு, சேஞ்சஸ் இன் த யூட்ரஸில் பார்த்தோன்னா த எண்டோமெட்ரியம் இஸ் த ப்ரிப்பேர்டு ஃபார் த இம்ப்ளான்டேஷன். கருப்பதித்தல். இம்ப்ளான்டேஷனா கருப்பதித்தல். இஸ் த ஃபெர்டிலைஸ்ட் ஆஃப் த எக் டேக் பிளேஸ். If fertilization does not occur, the corpus luteum the degenerated, the uterine wall rupture, bleeding start, and the unfertilized egg is the exposed. The hormonal change, the LHH and FSH decrease. The corpus luteum produced the progesterone and the level and increase, followed by the decline the menstrual, the bleeding occurs. அதாவது அந்த லூட்டியல் நிலையில் பார்த்தீங்கன்னா 15 to 28 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைவேறுகிறது. அந்த காலியான கிராஃபின் பாலிக்கல் வளர்ச்சியிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது? கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. நெக்ஸ்ட்டு, இந்த கருப்பையில் நிகழக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லி பார்த்தா அந்த முட்டை நம்மளுக்கு என்ன பண்ணுது? கருவுறுதல் நிகழ்ந்தால் எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு என்ன பண்ணுது? கருப்பதிவுக்கு தயாராகிறது. த எண்டோமெட்ரியம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் த இம்ப்ளான்டேஷன். கருவுறுதல் நிகழ்ந்துச்சுன்னா அந்த எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு என்ன பண்ணுது? கருப்பதிவத்திற்கு தயாராகிறது. ஓகே. இஃப் த ஃபெர்டிலைசேஷன் எக் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. அடுத்தது, இப்போ கருவுறுதல் பார்த்தீங்கன்னா நிகழாத போது என்ன பண்ணுது? கார்பஸ் லூட்டியம் சிதைந்து கருப்பையின் சுவர் உரிந்து கருவுரா முட்டை என்ன பண்ணுது? ரத்தத்துடன் வெளியேறும். இஃப் ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர். கருவுறுதல் நடக்கலை அப்படின்னா த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட்டட். கார்பஸ் லூட்டியம் நம்மளுக்கு இதில் என்ன பண்ணுது? சிதைந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? கருப்பையின் சுவர் என்ன பண்ணுது? யூட்ரின் வால் என்னது? ரப்சர். அந்த கருப்பையினுடைய சுவர் உரிந்து நம்மளுக்கு த அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு கருவுறாத அந்த முட்டை நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஈஸ் என்னது? எக்ஸ்பெல்டு, வெளியேறுகிறது. நெக்ஸ்ட்டு, எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் குறைதல். கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் அளவு குறைந்து மாதவிடாய் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஏற்படுகிறது. ஓகே. ஓகே, தேங்க்யூ. த நெக்ஸ்ட் கிளாஸ் வி த ஃபெர்டிலைசேஷன் டு ஃபியூட்டல் டெவலப்மெண்ட். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.